அன்பான நேயர்களுக்கு வணக்கம். கேட்டை நட்சத்திரம். பொதுவாக கேட்டை என்றாலே கோட்டை கட்டி வாழும் அமைப்பு. புதனுடைய நட்சத்திரம் செவ்வாய் வீட்டில், சந்திரனும் அங்கே சாமானியமானதா? எந்த மர்மத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்த்து விடும் நட்சத்திரம். அப்துல் கலாமை விட கேட்டையில் அறிவாளிகளை காட்ட முடியுமா? அதுக்காக எல்லாம் அப்துல் கலாம் ஆக முடியும்னு சொல்லல. கேட்டைக்கு அவர் ஒரு லைப்ரரி. எடுத்து படித்து கொள்ளுங்கள். அவர் சொல்லிய சில விஷயங்களை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் உங்களது துறையில் மாமனிதனாவீர்கள். பூராட நட்சத்திரம். பூராடம் என்றால் போராடும் என்றார்கள். கலை, கல்வி, பிள்ளைகளால் சிறப்பு பெற போராடுகிறீர்கள். இந்த போராட்டமெல்லாம் அர்த்தமுள்ளவைகளாக மாறும். நாளை நமதே என்பதற்காக இன்று போராடலாம், தவறில்லை. பஞ்சம ஸ்தானாதிபதி செவ்வாயாக இருப்பதால் நல்ல பூமியில் போட்டால் அது புதையலாக மாறும் அமைப்பு. வணக்கம். மூலம் நட்சத்திரம். ஆவணி மூலம் அரசாளும், பெண் மூலம் நிறைந்த மூலம் என்பதுதான் நான் பார்த்தது. தனம், ஞானம், கல்வியில் ஞானி. கேதுவின் நட்சத்திரம் குருவின் வீட்டில். அதில் சந்திரன் நீரூற்றி நெருப்பை குளிர்விப்பான், அறிவு ஊற்றென பெருக வைப்பான். 5 கரத்தினை, யானை முகத்தினை வணங்கி வாருங்கள். எல்லையற்ற அறிவு ஆற்றலை கொடுப்பார். ஆஞ்சநேயரும் என்பதால் சிலர் சொல்லின் செல்வராக இருப்பார்கள், சிலர் சொல்லின் செல்வந்தர்களாக இருப்பார்கள். வாழ்த்துக்கள். உத்திராடம் நட்சத்திரம், தனுசு ராசி. எல்லையற்ற அறிவு ஆற்றலை பெருக்கிக் கொள்ளும் அமைப்பு. அற்புதமான பாதையை காட்ட குரு சரியாக 7ஆம் இடத்திலிருந்து அங்கே பார்வை செய்கிறார். அவரின் வெளிச்சம் பரவிய பின் அறிவு அப்படியே பற்றி கொள்ள வேண்டும். இத்தனை அனுபவமும் அறிவும் காட்டும் வழியில் சென்றால் வீணான நாட்கள் அனைத்தையும் வின் ஆக மாற்றலாம், அதாவது வெற்றியாக மாற்றலாம். மகரம், உத்திராட நட்சத்திரம். இன்னும் ஒருபடி மேலே போய் செவ்வாயும் சூரியனும் கூட்டாளிகளும் மீண்டு எழ குருவின் வெளிச்சம் வர இருக்கிறது. 12 தான் மகரத்தை காப்பாற்றுவது. சுப விரயம் என சொத்தில் போட்டு வாருங்கள். சுப விரயம் என சொத்து வாங்கி வாருங்கள். உங்களை குபேரனாக்கும். அனைவரும் உங்களை சுரண்டுவார்கள். ஏமாந்து விடாதீர்கள். உங்களுக்கு உறவுகள் யாரும் உதவ மாட்டார்கள். எனவே கவனமாக இருங்கள். ஒளிமிக்க நட்சத்திரம் உத்திராடம். அவர்களை பார்த்தாலே பளிச்சென தெரிவார்கள். ஏழை எளிய மக்களுக்கு கருணை காட்டுவதில் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள். நிறைய தியாகம் செய்ய வேண்டியிருக்கும், கவனமாக இல்லாவிட்டால். வாழ்த்துக்கள்.